ஷயாட்டிக்கா பாதிப்பு ஏற்பட நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஆனா ரொம்ப முக்கியமானது முதுகு தண்டுவட பகுதியில் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு அது நரம்பு வேர்கள் மேல அழுத்தம் ஏற்படுத்துவதுதாங்க. எம்ஆர்ஐ போய் உடனே எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் கிடையாதுங்க. கிளினிக்கல் டெஸ்டிங் மூலியமாவே தோராயமா சொல்ல முடியும். மெக்னாப்ஸ் பேக்கேக் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் புக்ல 4 முக்கியமான கிரைட்டீரியா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பேஷண்ட்டுக்கு தொடை மற்றும் கெண்டக்கால் பகுதியில் பரவுகின்ற வலி அதிகமாக இருக்கும். நம்ம கேட்டாதான் அவங்க பேக் பெயின் இருக்கு இல்ல ரொம்ப லேசா தான் பேக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கிரைட்டீரியா என்ன அப்படின்னாங்க, இவங்களுக்கு அந்த பிரத்யேகமான நரம்பு வேரினுடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல மட்டும் அந்த தசை வலி இருக்கும். இல்ல ரொம்ப மரத்து போகக்கூடிய சென்சேஷன், இல்ல ஒரு ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூன்றாவது, அவங்களுடைய கால்களை நம்ம உயர்த்தி டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த SLR ஸ்ட்ரைட் லெக் ரைசிங் டெஸ்ட் மற்றும் பவுஸ்ட்ரிங் டெஸ்ட் போன்ற டெஸ்ட்கள் பாசிட்டிவாக இருக்கும். நான்காவது விஷயம், அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிக நாட்கள் இருக்கு அப்படின்னாங்க, அந்த நரம்பு சப்ளை பண்ணக்கூடிய தசைகள் ரொம்ப வலுவிழந்து கிடக்கும், வீக்னஸ் இருக்கும், இல்ல மசில் வேஸ்டிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் ரிஃப்ளெக்சஸ் ஆப்சென்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 4 கிரைட்டீரியால 3 விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னாங்க, பேஷண்ட்டுக்கு முதுகு தண்டுவட பகுதியில தான் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் தொடை மற்றும் கெண்டக்கால் பகுதிக்கு பரவுகின்ற வலியான ஷயாட்டிக்கா ஏற்படுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்.